கிறிஸ்துவுக்குள் மிக பிரியமானவர்களே, மீண்டும் இந்த மார்ச் மாதம் 30ஆம் தேதி திங்கட்கிழமை காலை பொழுதிலே ஆண்டுடைய சன்னிதானத்தில் நாம் கடந்து வந்து அவரை ஆராதிக்கும்படி கடவுள் நமக்கு பாராட்டின தயவுக்காக இரக்கத்திற்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். முகநூல் வழியாகவும் நேரடியாகவும் இந்த அதிகாலை ஆராதனையிலே தங்களை இணைத்து கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்து இனிய நாமத்திலே அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்ளுகிறோம். நம்முடைய பிரார்த்தனையின் ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி ஆகிய திரியேக கடவுளுடைய நாமத்தில் உள்ளது. ஆமேன். ஜெபிப்போம். மகா இரக்கமும் மிகுந்த அன்பும் கிருபை நிறைந்த நல்ல கடவுளே, மகிழ்ச்சியான இந்த அதிகாலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, குருத்தோலை திருநாளை ஆசரிக்கவும் பரிசுத்த வாரத்திற்குள் பிரவேசிக்கவும் ஆண்டவரே, இந்த பரிசுத்த வாரத்தின் திங்கட்கிழமை அதிகாலை பொழுதிலே உம்முடைய திருமுகத்தை நோக்கி பார்க்கவும் ஆண்டவர் தந்த இந்த நல்ல தருணத்திற்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். தவக்காலம் முழுவதும் ஆண்டவரே, எங்கள் உள்ளங்களை ஆராய்ந்து பார்க்கவும் கிறிஸ்துவின் சிலுவை நோக்கி பார்த்து எங்கள் உள்ளங்கள் புதுப்பிக்கப்பட மனமாற்றமடைய ஆண்டவர் தந்து வருகிற ஒவ்வொரு ஸ்லாக்கியங்களுக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். ஆனாலும் ஆண்டவரே, நாங்கள் மனமாற மனமற்றவர்களாய், கடின இருதயம் உள்ளவர்களாய், வழங்கா கழுத்துள்ளவர்களாய் ஆண்டவரே, இந்த உலகத்தையும் எங்களையும் உம்மையும் ஏமாற்றுகிற, வஞ்சிக்கிற, போலி வேடமிடுகிற மக்களாக இருக்கிறோம். தேவரீர், தயவாக உம்முடைய இரக்கத்தை எங்களுக்கு காண்பியும். இந்த ஆராதனையிலும் வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள் யாவரையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். 291வது பாடல். முப்பத்தி 1ஆம் சங்கீதம் முதல் 14 வசனங்களை
முறையாக படிக்கலாம். பாடல் புத்தகத்தில் 158வது பக்கம். சங்கீதம் 31. கர்த்தாவே, நீரே என் அடைக்கலம், நான் ஒரு காலம் வெட்கப்படாதபடி செய்யும். உமது நீதியின்படி என்னை விடுவியும். என் கண்மலையும் என் கோட்டையும் நீரே. உமது நாமத்து நிமித்தம் எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தியருளும். உமது கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். சத்தியபரனாகிய கர்த்தாவே, நீர் என்னை மீட்டுக்கொண்டீர். உமது கிருபையிலே களி கூர்ந்து மகிழுவேன். நீர் என் உபத்திரவத்தை பார்த்திருக்கிறீர். நெருக்கங்களிலே என்னை கவனித்திருக்கிறீர். கர்த்தாவே, எனக்கு இரங்கும். நான் நெருக்கத்தில் இருக்கிறேன். துயரத்தினால் என் கண்ணும் என் ஆத்துமாவும் என் தேகமும் தொய்ந்து போயின. என் சத்துருக்கள் யாவர் நிமித்தமும் நான் நிந்தைக்கு ஆளானேன். என் அயலாருக்குமே நான் நிந்தையானேன். எனக்கு அறிமுகமானவர்களுக்கு திகிலானேன். வீதியிலே என்னை காண்பவர்கள் விலகி ஓடுவார்கள். அநேகர் சொல்லும் அவதூறை கேட்டேன். எப்பக்கமும் திகில் சூழ்ந்தது. அவர்கள் எனக்கு விரோதமாய் ஏகமாய் ஆலோசனை செய்கிறார்கள். என் உயிரை வாங்க சதி யோசனை செய்கிறார்கள். நானோ கர்த்தாவே, உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்திருக்கிறேன். நீரே என் கடவுள் என்று சொன்னேன். பிதாவுக்கும் குமாரனுக்கு பரிசுத்த ஆவிக்கு மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்போதுமான சதா காலங்களாக இருக்கிறபடியே ஆமீன். வாசிக்கப்படும்படி தெரிந்து கொண்ட வேத பகுதி தூய பேதுரு அப்போஸ்தலன் எழுதின 2வது நிருபம் 2ஆம் அதிகாரம் 18 துவங்கி 22 முடிவுள்ள வசனங்கள். 2 பேதுரு 2 18 முதல் 22 முடிய. இரண்டு பேதுரு 2ஆம் அதிகாரம் 18 வசனம் முதல் 22 முடிய. வஞ்சகமாய் நடக்கிறவர்களிடத்திலிருந்து அரிதாய் தப்பினவர்களிடத்தில் இவர்கள் அகந்தியான வீண் வார்த்தைகளை பேசி மாம்ச இச்சைகளினாலும் காம விவகாரங்களினாலும் அவர்களை தந்திரமாய் பிடிக்கிறார்கள். தாங்களே கேட்டுக்கு அடிமைகளாக இருந்தும் அவர்களுக்கு சுயாதீனத்தை வாக்குத்தத்தம் பண்ணுகிறார்கள். எதினால் ஒருவன் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ அதற்கு அவன் அடிமைப்பட்டிருக்கிறானே. கர்த்தரும் இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்கி கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவர்களுடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் கேடுள்ளதாக இருக்கும். அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனையை விட்டு விலகுவதை பார்க்கிலும் அதை அறியாதிருந்தார்களானால் அவர்களுக்கு நலமாயிருக்கும். நாய் தான் கக்கினதை தின்னவும் கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே புரளவும் திரும்பினது என்று சொல்லப்பட்ட மெய்யான பழமொழியின்படியே அவர்களுக்கு சம்பவித்தது என்பது. வாசிக்கப்படும்படி தெரிந்து கொண்ட நற்செய்தி வேத பகுதி தூய மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் 21ஆம் அதிகாரம் 18 துவங்கி 22 முடிவுள்ள வசனங்கள். மத்தேயு 21ஆம் அதிகாரம் வசனங்கள் 18 துவங்கி நான் வாசிக்க கேட்கலாம். காலையில் அவர் நகரத்திற்கு திரும்பி வருகையில் அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது வழியருகே ஒரு அத்திமரத்தை கண்டு அதன் அண்டை போய் அதிலே இலைகளையே அன்றி வேறொன்றையும் காணாமல், இனி ஒரு காலம் உன்னிடத்தில் கனி உண்டாகாதிருப்பதாக என்றார். உடனே அத்திமரம் பட்டு போயிற்று. சீஷர் இதை கண்டு பிரமிப்படைந்து, இந்த அத்திமரம் இத்தனை சீக்கிரமாய் பட்டு போனது எப்படி என்று சொல்ல, இயேசு, நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாய் இருந்தால் இந்த அத்திமரத்திற்கு நேரிட்டதை
நீங்கள் செய்வதும் அல்லாமல் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போவென்று சொன்னாலும் அப்படி ஆகும் என்று மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன். மேலும் நீங்கள் விசுவாசமுள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளையெல்லாம் பெறுவீர்கள் என்றார் என்பதை நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் உலகத்தை படைத்த சர்வவல்ல பிதாவாகி கடவுளை விசுவாசிக்கிறேன். ஒரே குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினால் கற்பத்தில் உட்பவித்து கன்னிமேடத்தில் பிறந்து பொந்தி பிலாத்தின் கீழ் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3 நாள் மருத்துவருந்து உயிர்த்தெழுந்தார். பரத்துக்கேறி சர்வவல்ல பிதாவாகி கொண்டு வலது பாசம் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரோரையும் மருத்துவரை நியாயந்திருக்க வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்தவ சபை பரிசுத்தவானுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர வீழ்த்துதலும் நித்திய ஜீவனும் என்று விசுவாசிக்கிறேன். ஆமீன். பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவிடமிருந்தும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமீன். இந்த காலை பொழுதிலும் சிந்தனைக்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி, நான் வாசி கேட்ட நற்செய்தி வேத பகுதி மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் 21ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அப்பொழுது வழி அருகே ஒரு அத்திமரத்தை கண்டு அதன் அண்டை போய் அதிலே இலைகளே அண்டி வேறொன்றையும் காணாமல் இனி ஒரு காலம் உன்னிடத்தில் கனி உண்டாகாதிருப்பதாக என்றார். உடனே அந்த அத்திமரம் பட்டு போயிற்று என்பதை ஜெபிப்போம். அன்பு நிறைந்த கடவுளை, அத்திமரத்தை போல வேடமிடுகிற மக்களாக இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்கிறோம். தவக்காலத்திலும் ஆண்டவர் நீர் எங்களுக்கு மனந்திரும்ப தருகிற ஒவ்வொரு வாய்ப்புகளையும் தருணங்களையும் நாங்கள் அற்பமாய் எண்ணி எங்கள் வாழ்வை கடவுள் சிலுவையின் வழியாக எங்களுக்கு தருகிற நன்மைகளை இழந்து போகிற மக்களாக இருக்கிறோம். தேவரீர் இந்த பரிசுத்த வாரத்திலும் உம்முடைய சிலுவையின் அருகிலே நெருங்கி வருவதற்கு ஆண்டவரே மறுதளிக்கிற, காட்டி கொடுக்கிற, பயந்து ஒடுங்கி போகிற உம்முடைய சீஷர்களாகிய எங்களை விசுவாசத்திலே பலப்படுத்தி ஒரு புதிய வாழ்வின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ள உம்முடைய வசனத்தின் வழியாக உதவி செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தாழ்மையை கேட்கிறோம். எங்கள் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, குருத்தோலை திருநாள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குருத்தோலைகளை கரங்களில் ஏந்தி முன்னும் பின்னும் பிள்ளைகள், பெரியோர்கள், பாலகர்கள் எல்லோரும் பாட எருசலேமுக்குள் பவனியாக வருகிறார். மத்தேயு நற்செய்தி நூலிலும் மார்க்கு, லூக்கா போன்ற நற்செய்தியாளர்கள் இந்த பகுதியை தெளிவாக விளக்குகிறார். அதைத் தொடர்ந்து மத்தேயு சொல்லுகிற பொழுது அவர் எருசலேமுக்கு நேராக கடந்து வந்து அவர் முதலாக தேவாலயத்திற்கு செல்லுகிறார். பரிசுத்த தேவாலயத்தில், எருசலேம் தேவாலயத்தில் போய் மார்க்கு சொல்லுகிற பொழுது 21ஆம் அதிகாரம் 1 வசனங்களிலே இயேசு கிறிஸ்துவினுடைய குருத்தோலை பவனியை குறித்தும் 10 துவங்கிய வசனங்களில் அவர் எருசலேமுக்கு பிரவேசித்த விற்பு ஆலயத்தில், தேவாலயத்திலே போய் அங்கே விற்கிறவர்களையும் காசு கடைக்காரர்களை கண்டு அவர் வெகுண்டு எழுந்து தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமானது, அதை கள்ளர் குகையாக்காதீர்கள் என்று அவர் எச்சரித்து ஆலயத்தை தூய்மைப்படுத்துகிறார். படுத்தின பிற்பாடு இயேசு எருசலேமில் தங்காமல் எருசலேமிலிருந்து பட்டணத்திற்கு புறம்பே சுமார் 2.5-3 மைல் தூரம் உள்ள பெத்தானியாவுக்கு போகிறார். நான் வாசிக்கிற பொழுது 22ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் அவர்களை விட்டு நகரத்திற்கு வெளியே பெத்தானியாவுக்கு போய் அங்கே இரவு தங்குகிறார். பெத்தானியா நமக்கு தெரியும், லாசரு உன்னுடைய வீடு. சமீபத்தில் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து லாசரை உயிரோடு எழுப்பி இருக்கிறார். ஆகவே அவருடைய வீட்டிலே போய் தங்குகிறார். தங்கி அடுத்த நாள் குருத்தோலை திருநாளுக்கு அடுத்த நாள் காலையிலே அவர் சொல்கிறார் 18 காலையில் அவர் நகரத்திற்கு திரும்பி வருகிறார். விடியற் காலம் அவரும் அவருடைய சீஷர்களோடும் மீண்டும் எருசலேம் நகரத்திற்குள் திரும்பி வருகிறார். வருகிற பொழுது மத்தேயு சொல்லுகிற பொழுது, லூக்கா சொல்லுகிற பொழுது ஆண்டவருக்கு பசி உண்டாயிற்று. அவர் வழியோரத்தில் நிற்கிற ஒரு அத்தி மரத்தை கண்டு அதிலே கனி இருக்கும் என்று எதிர்பார்த்து தேடுகிறார். கனி இல்லை.
ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த தருணத்திலே அந்த அத்திமரத்தை பார்த்து அவர் சபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்து இயேசுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு தருகிற அழைப்பும் நாம் தவக்காலம், பரிசுத்த வாரம், தொழுகை, ஆராதனைகள் இவைகளெல்லாம் கடவுள் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் நம்மேல் பசித்தாகமுடையவர்களாய், அவர் நம்மேல் கனியை எதிர்பார்த்து இந்த அருமையான வாய்ப்புகளை, தருணங்களை நமக்கு தருகிறார். ஆனால் நாம் போலியான வாழ்க்கையை வாழுகிற மக்களாக இருக்கிறோம். நாம் கடவுளை ஏமாற்றுகிற மக்களாய், நம்மை நாமே ஏமாற்றுகிற மக்களாய், சக மனிதர்களுக்கு முன்பாக நாம் பக்திமான்களைப் போல வேடமிடுகிற மக்களாக இருக்கிறோமே தவிர கனி, உண்மையான உள்ள மாற்றத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எதிர்பார்க்கிறதில்லை. தவக்காலத்தில் கடவுள் நமக்கு தருகிற ஒவ்வொரு படிப்பினையும் உண்மையான மாற்றம், உள்ளத்தில் ஏற்படுகிற மாற்றம், அதுதான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆனால் நாம் போலித்தரமான இந்த அத்திமரத்தை போல இலைகள் நிறைய இருக்கிறது, கனி இல்லை. பசியோடு ஆவலோடு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆனால் அந்த கனியற்ற மக்களைப் போல நாம் இருக்கிறோம். அருமையானவர்களே, இந்த பகுதி லூக்கா சொல்லுகிற பொழுது அது வசந்த காலம் என்று சொல்லுகிறார். பொதுவாக வசந்த காலத்தில் அத்திமரத்திலே கனி இருப்பதில்லை. ஆனாலும் ஆண்டவர் கனி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். கனி கொடுக்க முடியாத தருணங்கள், அதற்கு எதிர்மறையான காலச்சூழல்கள், எப்படிப்பட்ட தருணங்களாக இருந்தாலும் ஆண்டவரை விசுவாசிக்கிற மக்களாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கனி கொடுக்கிற மக்களாக இருக்க வேண்டும். கனி கொடுக்கிற மக்களாக இருக்க வேண்டும். பாருங்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் பஸ்கா பண்டிகை ஆசரிக்கிற பொழுது தன்னை சூழ்ந்திருக்கிற, தனக்கு நெருக்கமான, தன்னோடு பயணித்த சீடர்களில் ஒருவன் தன்னை காட்டிக் கொடுப்பான் என்று எச்சரித்த பிற்பாடும் யூதாஸ் தான் ஆண்டவரை காட்டிக் கொடுக்கப் போகிறேன் என்பதை அறிந்திருந்தும் கடவுள் தனக்கு மனம் திரும்ப தருகிற வாய்ப்பை அவன் விட்டுவிடுகிறான். பேதுருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எச்சரிக்கிறார். விடியற் காலத்திலே சேவல் கூவதற்குன்பாக நீ மறுதலிப்பாய் என்று சொல்லுகிற பொழுதும் பேதுரு 3 முறை ஆண்டவரை அறியேன் என்று அவரை சபிக்கவும் சத்தியமிடவும் தொடங்கின பேதுருவை நான் பார்க்க முடிகிறது. சீஷர்கள் அவர் சொல்லுகிறார், இதோ மனுஷகுமாரன் பிடிக்கப்படுவான், மெய்ப்பன் வெட்டப்படுவான், ஆடுகள் அல்ல, மெய்ப்பன் வெட்டப்படுவான், ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று எச்சரிக்கிறார். ஆனாலும் சீடர்கள் ஓடி பயந்து ஒளிந்து போகிற மக்களாக நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் அவருடைய வசனத்தின் வழியாக தருகிற ஒவ்வொரு படிப்பினைகளையும் நாம் கேட்டும் கண்டும் உணராமல் இருக்கிற மக்களாக இருக்கிறோம். பேதுரு அப்போஸ்தலன் சொல்லுகிற பொழுது 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 18 மற்றும் 19 வசனங்கள், 20-21 வசனங்களிலே அவர் சொல்லுகிற பொழுது அவர் சொல்ல, இந்த உலகத்திலே நாம் கடவுளை குறித்து அறிந்தும் கடவுள் நமக்கு தருகிற படிப்பினைகளை கேட்டும் உணர்ந்தும் நாம் வெளிவேடக்காரர்களைப் போல, மனந்திரும்பின மக்களைப் போல நாம் இருக்கிறோம். அதை தவிர நாம் உண்மையான மனமாற்றம் அடைகிறதில்லை. அவர் சொல்லுகிற பொழுது அவர் சொல்லுகிற 20ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தில் தீர்ப்புண்டாகவைகளுக்கு தப்பின அவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவர்கள் பின்னிலைமை உன்னிலைமையிலும் கேடுள்ளதாகும். அவர்கள் நீதி மார்க்கத்தை அறிந்த பின்பு தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனை விட்டு விலகுவதை பார்க்கலும் அதை அவர்கள் அறியாதிருந்தால் அவர்களுக்கு நலமாக இருக்கும். கடவுள் நமக்கு தருகிற ஒவ்வொரு தருணங்கள், வாய்ப்புகளும் நம்மை புதுப்பிப்பதற்காக தருகிறது. ஆனால் அந்த வாய்ப்புகளை, தருணங்களை நாம் இழந்து போகிற பொழுது கடவுள் நம்மிடத்தில் ஒரு பெரிய எச்சரிப்பை தருகிறார். அந்த பகுதி குறிப்பாக இந்த நாள் நிகழ்வுகளை குறித்து மத்தேயு நற்செய்தியாளரும் அதே போல் லூக்கா நற்செய்தியாளர் பட்டியலிடுகிற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மத்தேயு சொல்லுகிற பொழுது உடனே அந்த மரம் பட்டு போயிற்று என்று சொல்லுகிறார். ஆனால் லூக்கா சொல்லுகிற பொழுது அவர்கள் திரும்பி அவர்கள் வருகிற பொழுது அந்த மரம் பட்டு போயிருந்ததை கண்டு சீஷர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள் என்று சொல்கிறார். பாருங்கள், எது உண்மை என்பதல்ல, ஆண்டவர் கனியற்ற வாழ்க்கை சபிக்கப்பட்டது, அது பட்டுப்போன மரத்திற்கு பிரயோஜனமற்றதாக கடவுளுடைய சாபத்திற்கும் தண்டனைக்கும் ஆளானது என்பதை இது வலியுறுத்துகிறது. அவர் தொடர்ந்து சொல்லுகிற பொழுது அவர் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்து தேவாலயத்திலே போய்
மீண்டும் அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற பொழுது ஆண்டவர் நேற்று தான் ஆலயத்தை தூய்மைப்படுத்தினார். மீண்டும் ஆலயத்திலே வந்து அவர் போதிக்கிற பொழுது ஆசாரியர்கள், பிரதான ஆசாரியர்கள் அல்லது பரிசேயர்கள், யூத சமய தலைவர்கள் இயேசுக்கு முன்பாக வைக்கிற கேள்வி, நீங்கள் இதை எந்த அதிகாரத்தினாலே செய்கிறீர்கள், எந்த அதிகாரத்தினாலே செய்கிறீர்கள்? அப்பொழுது இயேசு சொல்லுகிறது இதான், யோவான் முதல் பழைய ஏற்பாட்டுகளிலே தீர்க்கதரிசிகளும் இதோ சமீபத்தில் யோவான் கூட வந்து உங்களுக்கு மனம் திரும்புதலை குறித்து போதித்தான், ஆனால் நீங்கள் மனம் மாறவில்லை. ஆகவே ஆண்டவர் சொல்லுகிற பொழுது உங்களுக்கு எச்சரிப்பு இருக்கிறது. ஒரு உவமையை சொல்லுகிறார். 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஒரு தகப்பனுக்கு ஒருவனை பார்த்து நீ வயலுக்கு போ என்று சொல்லுகிறான். அவன் போகிறேன் என்று சொல்லுகிறான், ஆனால் போகவில்லை. வேறொருவனை பார்த்து சொல்லுகிறான், நீ வயலுக்கு போ என்று சொல்லுகிறார், ஆனால் அவன் போக மாட்டேன் என்று சொல்லுகிறான், ஆனால் போகிறான். இவர்களில் எவர் தகப்பனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறது? போகிறேன் என்று சொல்லி போகாதவனா? போக முடியாது என்று சொல்லி போகிறவனா? சொல்லுங்க, ஆயக்காரர்களும் பாவிகளும் கூட ஆண்டவர் தம்முடைய வார்த்தைகளை கேட்டு மறந்துடுவார். ஆனால் நீங்கள், அவர் சொல்லுகிற பரிசேயர்கள், வேடமிடுகிற நீங்கள், கடவுளையும் குறித்தும் அறிந்தும் அவருடைய வார்த்தைகளை கேட்டும் நீங்கள் மனமற்றவர்களாக இருக்கிறீர்கள். ஆகவே ஆண்டவருடைய கடுமையான எச்சரிப்பு. அதைத் தொடர்ந்து ஆண்டவர் திராட்சை தோட்டத்தில் உவமையை சொல்லுகிறார். நீங்கள் ஒரு எஜமானன் திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி அதை குத்தைக்காரத்தில் கொடுத்து அதன் கனியை எதிர்பார்ப்பதற்காக தன்னுடைய வேலைக்காரர்களை அனுப்புகிற பொழுது வேலைக்காரர்களை கொண்டு போடுகிறார்கள். தன்னுடைய குமாரனை அனுப்புகிற பொழுது கொண்டு போடுகிறார்கள். அப்பொழுதுதான் ஆண்டவர் சொல்லுவார், எஜமானன் திரும்பி வருவார், வந்து அந்த தோட்டத்தை அந்த குத்தகைக்காரத்திலிருந்து பறித்து குத்தகைக்காரர்களை அழித்து எவர் மிகுந்த கனி கொடுக்கிறார்களோ, எவர் பலன் கொடுக்கிறார்களோ அவர்கள் கைகளிலே ஒப்பு கொடுக்கப்படும் என்று சொல்கிறார். இவைகளெல்லாம் ஆண்டவர் நமக்கு தருகிற எச்சரிக்கையாக இருக்கிறது. ஆகவே போலித்தனமான வேடமிடுகிற கிறிஸ்தவ வாழ்க்கையை களைந்துவிட்டு உண்மையாய் நம்மை ஆண்டவருடைய சமூகத்திலே அர்ப்பணிக்க நாம் அழைக்கப்படுகிறோம். இரண்டாவதாக நமக்கு தருகிற அழைப்பு, அத்திமரம் கனி கொடுக்க தவறுகிற பொழுது, கனி கொடுக்கக்கூடிய எல்லா சூழல்கள் இருந்தும் அது கனி கொடுக்க தவறுகிற பொழுது அவருடைய வாழ்க்கை பலனற்றது மாத்திரமல்ல, அது பிரயோஜனமற்றதாக போகிறது, அது சபிக்கப்பட்டதாக போகிறது. அவர் சொல்லுகிறார், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இரண்டாவது தருகிற எச்சரிப்பு, போலியான வாழ்க்கை என்பது தோல்வியினுடைய அடையாளம், தோல்வியினுடைய வெளிப்பாடு. ஆகவே இந்த உலகத்திலே நாம் யாரையும் ஏமாற்ற முடியாது, எவரையும் நாம் திருப்திப்படுத்தவும் முடியாது. ஆனால் கடவுளுக்கு முன்பாக நாம் உண்மையாக நம்மை அர்ப்பணிக்கிற பொழுது அதனுடைய பலனை நிச்சயமாய் கடவுள் நமக்கு தருவார். பாருங்கள், இதே ஜனங்கள், ஓசன்னா பாடின அதே ஜனங்கள் அவரை சிலுவையில் அறையிடு, எங்களை இந்த நீதிமானாகிய இயேசுவுக்கு பதிலாக கள்வனாகிய பரபாசை விட்டுவிடுங்கள் என்று கூக்குரலிடுகின்ற, பீலாத்திற்கு முன்பாக கூக்குரலிடுகின்ற இதே மக்களை நான் பார்க்க முடிகிறது. அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கை இப்படிப்பட்ட வேடமிடுகிற வாழ்க்கை. இதை ஆண்டவர் சிலுவையிலே உரித்தெழுகிறார். தன்னை முழுமையாக தியாகமாக தந்து நம்முடைய வாழ்க்கையிலே போலிகளை, தோல்விகளை, இயலாமைகளை களைந்து உண்மையிலே நாம் மனமாற்றத்தோடு, நாம் பாவிகள் என்கிற உணர்வோடு கடவுளுடைய சன்னிதானத்திலே நம்மை ஒப்புக்கொடுத்து உண்மையான உள்ளம் திறந்த மனமாற்றத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே கனி கொடுக்கிற வாழ்க்கை. அன்பையும் மன்னிப்பையையும் ஏற்றுக்கொள்ளுதலையும் பொறுமையும் வெளிப்படுத்துகின்ற ஆவியின் கனி என்று பவுலப்போஸ்தலன் கலாத்தியர் பட்டியலிடுகின்ற அந்த நற்பண்புகள் கிறிஸ்துவின் பாடுகளினூடாக நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்பட தூய ஆவியானவர் இந்த வசனங்களினூடாக நமக்குள் கிரியை செய்வாராக. ஆமேன். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் நமது நினைவுகளையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்து வழி நடத்துவாராக. ஆமேன். 310வது பாடலை பாடுவோம். ஜனப்பொழுதிலே
ஜெபிப்போம். இரக்கமுள்ள எங்கள் நல்ல கடவுளே, மகிழ்ச்சி நிறைந்த இந்த அதிகாலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். பரிசுத்த வாரத்தின் திங்கட்கிழமை அதிகாலை பொழுதிலே உம்முடைய சன்னிதானத்தில் நின்று கொண்டு எங்கள் வேடங்களை களைந்து எங்கள் முகமூடிகளை கிழித்து, ஆண்டவரே, உண்மையாய் நாங்கள் பாவிகள் என்பதை உணர்ந்து மனஸ்தாபத்தோடு உம்முடைய திருமுகத்தை நோக்கி பார்க்கிறோம். கடவுள், எங்கள் உள்ளங்களை அறிகிறீர். எங்கள் வாழ்விலே ஆண்டவர் கனியை எதிர்பார்க்கிறீர். நாங்கள் ஆண்டவரே இலைகளினாலே எங்கள் வாழ்க்கையை மூடி மறைத்து கனி கொடுக்க தவறுகிற அத்திமரத்தை போல இருக்கிறோம். தேவரையே, நாங்கள் சபிக்கப்பட்டு விடாதபடி உம்முடைய திருச்சிலுவையை நோக்கி பார்த்து சிலுவை வழியாக கடவுள் தருகிற உன்னதமான மன்னிப்பை, மீட்பை, வாழ்வை நாங்கள் பெற்று எங்கள் உள்ளங்களை புதிதாக்கி கொள்ள உம்முடைய கரங்களில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, பாவம் நிறைந்த வாழ்க்கை எங்களில் ஏற்பட்ட தோல்வி அல்ல. ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் பாடுகளில் எங்களை இணைத்து எங்களை புதுப்பித்து ஒரு புதிய வாழ்வை, துவக்கத்தை இந்த தவக்காலத்தில் நாங்கள் பெற்றுக்கொள்ள உண்மையான மனம் திரும்புதலை, ஆண்டவரே, உம்முடைய சன்னிதானத்திற்கு முன்பாக நீர் எதிர்பார்க்கிற ஆவியின் கனிகளை வெளிப்படுத்துகிற மக்களாய் நாங்கள் வாழ தொடர்ந்து உடைய வசனத்தையும் தூயாவின் பலத்தை எங்களுக்கு தாரும். இந்த காலை வேளையில் உடைய சன்னிதானத்தில் கடந்து வந்து ஆண்டவரே, உடைய திருமுகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கிற ஒவ்வொரு மக்களையும் கர்த்தர் கண்ணோக்கி பாரும். அவரவர் தம் குடும்பங்கள், உறவுகள், சொந்தங்கள் அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். தூரிடங்கள், வெளியூர்களிலே வசிக்கிற குடும்பங்களை ஆண்டவர் கண்ணோக்கி பாரும். ஆண்டவரே, இதோ பதற்ற சூழல்கள், வளைகுடா பகுதிகளில் பாதிக்கப்பட்டிருக்கிற மக்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் கண்ணோக்கி பாரும். அமைதி திரும்ப ஆண்டவர் அருள் தாரும். எங்கள் குடும்பத்தில் தந்திருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் கண்ணோக்கி பாரும். தேர்வுகளை சந்திக்கிற எங்கள் பிள்ளைகளோடும் உடைய கிருபையும் ஆசீர்வாதமும் தங்கியிருக்கட்டும். வயோதிக பெற்றோர்கள், முதிர் வயதில் ஏற்படுகிற பலகீனங்கள், சோர்வுகள், ஆண்டவரை நம்பிக்கை இழந்து போகிற அனுபவங்கள் எல்லாவற்றிலிருந்தும் ஆண்டவர்களை விலக்கி அவர்கள் தேவையான பணிவிடைகளை தந்து ஆண்டவர் ஆசீர்வதியும். சிறு பிள்ளைகள், கைக்குழந்தைகள், ஆண்டவரே, பருவகால மாற்றங்கள், கடும் வெப்பத்தினால் ஏற்படக்கூடிய நோய்கள், தொற்று நோய்கள் எல்லாவற்றிற்கும் கர்த்தர் எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் விலக்கி பாதுகாத்து கொள்ளும். அன்பு நிறைந்த நல்ல கடவுளே, துக்கங்களிலும் வேதனைகளிலும் இருக்கிற குடும்பங்களுக்கு ஆறுதலையும் சமாதானத்தையும் ஆண்டவர் தாரும். எங்கள் திருச்சபை திருப்பணிகளுடைய எங்கள் ஊழியர்களை ஆசீர்வதியும். இந்த பரிசுத்த வார தொழுகையிலும் உடைய பிரசன்னம் தங்கி இருக்கட்டும். இந்த பரிசுத்த வார திங்கட்கிழமை ஆண்டவரே, மாலை பொழுதிலும் உடைய ஆலயத்தில் நடைபெறுகிற ஆராதனையை கர்த்தர் ஆசீர்வதித்தாரும். நாங்கள் ஆண்டவரே, உடைய சமூகத்தில் கடந்து வந்து உம்மை ஆராதிக்க ஆண்டவர் எங்களுக்கு நிற்கிருபை தாரும். எங்கள் ஆண்டவரே, இன்றும் தங்கள் பிறந்த தினங்கள் மற்றும் திருமண தினங்களை நினைந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிற உடைய பிள்ளைகளை கர்த்தர் கண்ணோக்கி பாரும். இந்த நாளை தங்கள் வாழ்க்கையில் ஒரு விசேஷ நாளாய் கருதுகிற உடைய பிள்ளைகளை கர்த்தர் கண்ணோக்கி பாரும். ஆண்டவர் தருகிற புதிய வாழ்வு அவர்கள் நம்பிக்கை நிறைந்ததாய், வளமும் ஆண்டவரே உடைய ஆசியும் நிறைவாய் இருக்க ஒவ்வொருடைய வாழ்வும் இந்த புதிய வருடத்தில் மிகுந்த கனி கொடுக்கிற, பலன் கொடுக்கிற வாழ்க்கையாய்
ஆண்டவரே, உமக்கும் சமூகத்திற்கும் குடும்பங்களுக்கும் அவர்களுக்கு பிரயோஜனமுள்ள வாழ்வாக அமைய ஆண்டவரில் கிருபை தர வேண்டுமாக ஜெபிக்கின்றோம். அன்பு நிறைந்த கடவுளே, எங்கள் திருச்சபையின் போதகருத்துவாளர் கே ஜெயசிங்கர் அவர்களை உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தாவே, அவருடைய அருமையான துணைவியார் நினைவில் வாழ்கின்ற திருமதி ஜெயசீலி ஜூலியட் ஜெய்சிங் அவர்களுடைய ஆண்டவரே, இந்த 2ஆம் ஆண்டு நினைவு நாள் இன்று கடவுள் அருமையான போதகர் குடும்பத்திற்கு ஆண்டவர் வேண்டிய ஆறுதலையும் சமாதானத்தையும் தாரும். இப்படி திருப்பணிகளிலே உற்சாகத்தோடு செயல்படுவதற்குரிய ஆற்றலை தாரும். பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் நீர் தாயும் தந்தையுமாக இருந்து கர்த்தர் அவர்களை விசுவாசத்தில் பலப்படுத்தி ஆறுதல் படுத்தி சமாதானத்தோடு காத்துக்கொள்ளும். கர்த்தர் அந்த குடும்பத்தோடு உடைய இறையாசி நிறைவாய் தங்கியிருக்க வேண்டுமாக ஜெபிக்கின்றோம். இன்றும் எங்களையும் உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய கரங்களிலே மறைத்துக்கொள்ளும். எல்லா தீமைக்கும் ஆபத்துக்கு பொல்லாப்புகளை விலக்கி பாதுகாத்துக்கொள்ளும். எங்கள் பணி உழைப்பு தொழில்கள் நாங்கள் மேற்கொள்கிற பயணங்களில் உம்முடைய கிருபை பாதுகாப்பு தாரும். மகிழ்ச்சி நிறைவோடு உம்முடைய சன்னிதானத்தில் மீண்டும் அன்று நன்றி சொல்ல கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் திருப்பாத பணிந்து தாழ்மையை கேட்கிறோம். எங்கள் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். பரமண்டலங்கள் இருக்க எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராட்சியம் வருவதாக, உம்முடைய சித்த பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. நல்ல வீடு எங்கள் ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் கண்ணாடிகளுக்கு நாங்கள் மன்னித்திருக்கிறது போல எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படப்படாமல் தீர்மானித்துக்கொள்ளும். ராட்சியம் வல்லமையும் மகிமையும் என்னைக்கும் விளைய, ஆமேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிகளுடைய அன்பும் தூயாவியானுடைய அந்யோன்யைக்கும் வெளியிடத்திலும் சமாதானம் இனிமேல் சதா காலம் உங்கள் அனைவரோடும் நிறைவாய் தங்கியிருப்பதாக, ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உலகம் மறவாதே, ஆமீன். கர்த்தாவின் சமாதானம் உங்களோடு இருப்பதாக. சமாதானத்தோடு சென்று வாருங்கள்.